ராமபிரானுடைய ஆட்சியிலே எல்லோரும் சுகமாக வாழ்ந்தார்கள், எல்லோரும் மன நிம்மதியோடு வாழ்ந்தார்கள் சொல்றார். அவர்களுடைய மன நிம்மதிக்கு காரணம் இங்கே ராமபிரான் தன்னுடைய மன நிம்மதியை இழந்ததுதான் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அவர் தெய்வாம்சமாக பார்க்கப்படுகிறார். நம்ம மகாத்மா காந்தியே எடுத்துக்கலாமே, அவரை நம்ம உத்தமர் காந்தி என்று போற்றுகிறோம், நம்முடைய தேசப்பிதா தேச தந்தை என்று போற்றுகிறோம் தானே. அவருடைய வாழ்வில் அவர் எவ்வளவு இன்னல்களை சந்தித்திருப்பார், எவ்வளவு கஷ்டங்களை சந்தித்திருப்பார். அதற்காக நாம் அவரை தெய்வமாக போற்றுவதில்லையா? நிச்சயமாக போற்றி கொண்டுதானே இருக்கிறோம். அப்படி போற்றுவதுதான் நம்முடைய தலையாய கடமையும் கூட அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இந்த அரசியல் தலைவர்களா நான் உதாரணத்துக்காக சொல்றேன் தவிர, இப்ப நம்ம கடவுள் அப்படின்னு எடுத்துட்டா கிருஷ்ணனை கும்பிட்டா சந்தோஷம் வரும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் சும்மாதான். நம்ம கிருஷ்ண பரமாத்மாவுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் கூட அவரை யோசிச்சு பாருங்களேன். பிறந்த உடனேயே அவர் தன்னுடைய தாய் தந்தையரை விட்டு பிரிந்து விடுகிறார். அப்பாவே கூட்டிட்டு போய் அவர் வேற எங்கேயோ கொண்டு போய் விடுறார். அவர் பிறந்ததே பார்த்தோம்னா ஒரு சிறைச்சாலையில தான் கிருஷ்ணனை சொல்றார். சிறைச்சாலையிலே பிறந்திருந்தாலும் அப்பா கொண்டு போய் வெளியில கொண்டு போய் விட்டுறார். அங்கேயும் பார்த்தோம்னா 3 வயதிலிருந்து நிறைய அசுரர்களுடைய தொல்லை, ஒவ்வொரு அசுரனாக அவர் வதம் செய்து கொண்டே வருகிறார். அதுக்கப்புறம் தாய் மாமனையே வதம் செய்கிறார். அதுக்கப்புறம் கூட பார்த்தோம்னா ஒரு பெருசாக அரசாட்சி புரிந்தார் என்று சொல்வதை விட ஒரு மிகப்பெரிய கூட்டத்திற்கே தலைவனாக இருந்தும் கூட அவர் யாரோ ஒருவருக்கு தேர்வட்டத்தானே சென்றார். ஆக அந்த கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு எடுத்துட்டா கூட அவரும் நிறைய இன்னல்களை தாங்கி வந்திருக்கிறார் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும்.